ஓகே சார். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்திருந்தது வந்து என்ன பார்த்திருந்தோம்னா, ஆர்எல், ஆர்சி, ஆர்எல்சி சர்க்யூட்ஸ் இத பத்தி நம்ம டீடைல்டா பார்த்திருந்தோம். சரிங்களா? ஸோ நியூ கமர்ஸ் நீங்க இந்த வீடியோஸ் என்கிட்ட வாங்கிக்கங்க. நீங்க ப்ரீவியஸ் கிளாஸை ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ இன்னைய கேஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னுடைய பவர் ஃபேக்டர் சரிங்களா? அது கம்மியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? பவர் ஃபேக்டர் ஏன் முக்கியம் அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லியிருப்போம். ஸோ பவர் ஃபேக்டர் வந்து எனக்கு எப்படி சார் இருக்கணும்? எதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருந்தேன்? எதுக்கு பக்கத்துல இருக்கணும்னு சொல்லியிருந்தேன்? பவர் ஃபேக்டருடைய ரேஞ்ச் என்னவா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? எதுக்குள்ள இருக்கும் பவர் ஃபேக்டரோட ரேஞ்ச் எதுக்குள்ள இருக்கும்? 1.1 சார். 1.1ல இல்ல மேடம். 0 to 1 தான் இருக்கணும். 1க்கு மேல பவர் ஃபேக்டர் போகவே கூடாது. சரிங்களா? பவர் ஃபேக்டர் 0ல இருந்து 1க்குள்ள இருக்கும். சரிங்களா? என்னுடைய பவர் ஃபேக்டர் ஓகே. வந்து 1ன்னு இருந்ததுன்னா அது வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர். இதனுடைய பவர் ஃபேக்டர் வந்து 0வா இருந்ததுன்னா இது வந்து 0 பவர் ஃபேக்டர். எனக்கு இண்டக்டர் இருக்கு, கெபாசிட்டர் இருக்கு. அத பொறுத்து என்னுடைய பவர் ஃபேக்டர் வந்து என்னன்னு சொல்லலாம்? லாகிங் பவர் ஃபேக்டர்னு சொல்லலாம். இண்டக்டிவ் நேச்சரா இருந்தா. கெபாசிட்டிவ் நேச்சரா இருந்தா என்னன்னு சொல்லலாம்? லீடிங் லீடிங். பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது வந்து ரொம்ப சோ பவர் ஃபேக்டர் இப்படிதான் இருக்கணும். சோ பவர் ஃபேக்டர் வந்து எப்படி இருக்கணும்னா எப்போதுமே இட் ஷுட் பி நியர் டு 1 இருக்கணும். அப்படி இருந்தாதான் எனக்கு வந்து பெனிஃபிட். சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அந்த சர்க்யூட்ஸ்ல I is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் IR ஸ்கொயர் பிளஸ் IL ஸ்கொயர் அப்படி இல்லைன்னா IL மைனஸ் IC த ஹோல் ஸ்கொயர்னு போடுவோம். சரிங்களா? இந்த IRங்கிறது தான் வந்து யூஸ்ஃபுல் ஒர்க்கா பண்றது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லி இருந்திருப்பேன். அததான் இன் டர்ம்ஸ் ஆஃப் எதுல சொல்லியிருப்பேன்? S is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர் இந்த ஃபார்முலா வச்சு சொல்லியிருந்திருப்பேன். சோ இதுதான் வந்து எனக்கு யூஸ்ஃபுல் பவர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? அப்போ இது வந்து ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கலாம். இது வழியா போகக்கூடிய கரண்ட்ட நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம். ஒரு டீ கிளாஸ் வச்சு என்ன சொல்லியிருப்பேன்? டீ வந்து பாதி போர்ஷன் இருக்கு. மீதி இருக்கிறது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லியிருப்பேன்? நுரையா இருக்கும். அப்ப என்னங்கிற அந்த கதை வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? அப்போ இதுல இந்த போர்ஷன் வந்து ஐஆர்னு வச்சுக்கலாம். இந்த போர்ஷன் வந்து என்னன்னு வச்சுக்கலாம்? ஐஎல்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ஓவரால் குவாண்டிட்டி தான் என்னது? ஐ. ஐ இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐஆர் ஸ்கொயர் பிளஸ் ஐஎல் ஸ்கொயர். அப்போ இந்த ஐஆர் அதிகமா இருந்தா மட்டும்தான் எனக்கு யூஸ்ஃபுல் ஒர்க் நடக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஐஆர் எப்ப அதிகமா இருக்கும்னா காஸ் பை காஸ் தீட்டா அதிகமா இருந்தா ஐஆர் அதிகமா இருக்கும். சைன் தீட்டா அதிகமா இருந்தா ஐஎல் வந்து அதிகமா இருக்கும். ஆக அதனால எனக்கு எப்போதுமே எப்படி இருக்கணும்? இந்த காஸ் தீட்டா அதிகமா இருக்கிற மாதிரி தான் நான் டிசைன் பண்ணணும். அப்ப காஸ் தீட்டா எப்படி இருக்கணும்? நியர்பை 1 இருந்தா மட்டும்தான் எனக்கு வந்து அந்த லைன்ல எப்படி இருக்கும்னா லாஸ் கம்மியா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா இந்த ஐஎல் அதிகமா இருக்கிறதுனால இந்த ஓவரால் கரண்ட் ஐ அதிகமா இருக்கும். அப்ப ஐ வந்து இட் சுட் பி ஹை. அப்போ ஐ ஐ வந்து அதிகமா இருக்கிறதுனால எனக்கு என்னவா இருக்கும்? லாசஸ் அதிகமா இருக்கும். அதுதான் இங்க லாசஸ் வந்து ஹைன்னு போடுறேன். அட் த சேம் டைம் இப்போ லாசஸ் அதிகமா இருக்கு. லாசஸ் அதிகமா இருந்தா கண்டக்டர்ல என்ன இருக்கும்? என்னுடைய வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அதனால டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இதெல்லாம் வந்து அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனை. அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னவாகும்? என்னுடைய இன்சுலேஷன் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து பிரேக் டவுன் ஆயிடும். அதுதான் லீட்ஸ் டு இன்சுலேஷன் பிரேக் டவுன்னு சொல்லுவோம். இன்சுலேஷன் வந்து எனக்கு என்ன ஆயிடும்? பிரேக் டவுன் ஆயிரும். இது எல்லாமே வந்து பவர் ஃபேக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள். அதே மாதிரி பவர் ஃபேக்டர் கம்மியா இருந்தது அப்படின்னா இது எல்லாமே வந்து எதுக்குன்னா லோ பவர் ஃபேக்டருக்கான பிரச்சனைகள். இப்போ லோ பவர் ஃபேக்டர் இருந்ததுன்னா வோல்டேஜ் ப்ரொஃபைல் வந்து எப்படி இருக்குன்னா உட்காந்துரும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ வோல்டேஜ் ப்ரொஃபைல் லோவா இருக்கும். அப்போ வோல்டேஜ் ப்ரொஃபைல் லோவா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய லைஃப் ஆஃப் த எக்யூப்மெண்ட் வந்து எனக்கு என்னவாயிரும்? குறைஞ்சிரும். இப்போ என்னுடைய ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஐ கன்சிடர் சம் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். இத வந்து நான் வந்து ஒரு வாட்டர் ஹீட்டர்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இல்ல அயர்ன் பாக்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எனக்கு 2 பாராமீட்டர் இருக்கு. வோல்டேஜ், கரண்ட். இந்த 2 பாராமீட்டர் கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு வோல்டேஜ் தான் எனக்கு எப்போதுமே ரெஃபரன்ஸ். இப்போ வோல்டேஜ் வந்து ஹையா இருக்குன்னு வச்சுக்கலாம். வோல்டேஜ் அதிகமா இருந்தா எனக்கு என்ன பிரச்சனை வரும்? என்னுடைய இன்சுலேஷன் வந்து பிரேக் டவுன் ஆயிரும். வோல்டேஜ் அதிகமாக. அப்படி இல்லைன்னா என்னோட இன்சுலேஷன் வந்து என்னவாயிரும்? வீக் ஆகும். வோல்டேஜ் அதிகமா அப்ளை பண்ணக்குள்ள. இப்போ வோல்டேஜ் வந்து குறையுதுன்னு வச்சுக்கலாம். நான் யூஸ் பண்ற எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வந்து என்னதுன்னா, இட் இஸ் கான்ஸ்டன்ட் பவர் எக்யூப்மெண்ட்ஸ்.
அப்படின்னா இது வந்து கான்ஸ்டன்ட் பவரை கன்சியூம் பண்ணும். அப்ப P is equal to என்ன ஃபார்முலா? VIன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு புரியறதுக்காக. I take cos phi is equal to 1 for your simplicity. அப்போ இந்த பவர் வந்து எனக்கு கான்ஸ்டன்ட். அப்போ வோல்டேஜ் குறைஞ்சதுன்னா எந்த பாராமீட்டர் எனக்கு கூடும்? ஏன்னா பவர் P is equal to VI cos theta. இப்போ ஒரு பர்டிகுலர் எக்யூப்மெண்ட்க்கு cos theta ஃபிக்ஸ்டு. வோல்டேஜ் வந்து குறையுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய கரண்ட் என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வோல்டேஜ் குறையக்குள்ள கரண்ட் வந்து என்னவாகும்? அதிகமாகும். கரண்ட் அதிகமாச்சுன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் லாசஸ் அதிகமாகும். லாசஸ் அதிகமாகிறதுனால என்னுடைய வெப்பநிலை அதிகமாகும். அப்ப டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக என்னுடைய இன்சுலேஷன் வந்து டீக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப கண்டக்டர் சீக்கிரம் என்னவாயிரும்? டேமேஜ் ஆயிரும். அப்ப வோல்டேஜ் அதிகமானாலும் என்னுடைய நெட்வொர்க்ல பிரச்சனை தான். வோல்டேஜ் கம்மியானாலும் பிரச்சனை தான். அப்ப நான் என்ன பண்ணணும்? வோல்டேஜ கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணணும் அந்த லிமிட்குள்ள. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னுடைய பவர் ஃபேக்டரை மெயின்டைன் பண்ணணும். இப்ப இந்த பவர் ஃபேக்டர் குறையுது இல்ல, இது எதனால குறையுது? காசஸ். சரிங்களா? இப்ப இது வந்து லோ ஃபேக்டர்ல என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்துட்டோம். இதோடைய காரணங்கள் என்ன? அதாவது லோ பவர் ஃபேக்டருக்கான காரணங்கள். சரிங்களா? ஃபார் லோ பவர் ஃபேக்டர். ஒன்னு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மருடைய இண்டக்டன்ஸ் அதிகம். அதனால பவர் ஃபேக்டர் வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி என்னுடைய இண்டக்ஷன் மிஷின்ஸ்லாம் இருக்கு பாருங்க, இண்டக்ஷன் மோட்டார். இதெல்லாம் வந்து என்ன சொல்றது? ஹையர் எண்ட் போகக்குள்ள எனக்கு என்னவாகும்னா, இதோடைய பவர் ஃபேக்டர்லாம் ரொம்ப லோவா இருக்கும். அப்ப இதெல்லாம் நான் ஆன் பண்ணா எனக்கு பவர் ஃபேக்டர் குறையும். அதே மாதிரி என்னுடைய ஃப்ளூரசன்ட் லேம்ப், சரிங்களா? இந்த மாதிரி ஃப்ளூரசன்ட் லேம்ப் இதெல்லாம் ஆன் பண்ணோம்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பவர் ஃபேக்டர்லாம் குறையும். அப்போ பவர் ஃபேக்டர் எதனால குறையுதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சு டிரான்ஸ்ஃபார்மர், இண்டக்ஷன் மோட்டாரு, மாதிரி ஃப்ளூரசன்ட் லேம்ப், இந்த இண்டக்டிவ் லோட்லாம் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கொடுத்தா, இண்டக்டிவ் லோட் கொடுத்தாலே எனக்கு பவர் ஃபேக்டர் குறைஞ்சிரும். சரிங்களா? அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பவர் ஃபேக்டர் குறையறதுனால என்ன பிரச்சனைங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. எதனால குறையுதுங்கிறதும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அதுக்கு அதை எப்படி நம்ம எலிமினேட் பண்றது? அதாவது இம்ப்ரூவ் பவர் ஃபேக்டர். சரிங்களா? என்னோட பவர் ஃபேக்டர் நான் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னா, 2 மெத்தட் தான் இருக்கு பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு. ஒன்னு கெப்பாசிட்டர் பேங்க் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து பேரலா கனெக்ட் பண்ணணும். கெப்பாசிட்டர் பேங்க் வந்து நான் கனெக்ட் பண்ணணும். இது வந்து பேரலல் கனெக்ஷன்ல இருக்கணும். இது நீங்க ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். கெப்பாசிட்டர் பேங்க் வந்து பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட்காக எஸ்எஸ்ல போட்டிருப்பாங்க. இல்ல இந்த பவர் ரூம்ல போட்டிருப்பாங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், நான் என்ன பண்ணுவேன்? பெனால்டி அதிகமா கட்டுற மாதிரி இருக்கும். ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் ஈபிக்கு பவர் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணலனா. இன்னொன்னு என்னுடைய சின்க்ரோனஸ் மோட்டார் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க இல்ல மெஷின்ஸ்ல படிப்பீங்க, நடத்துவோம். சின்க்ரோனஸ் மோட்டார் வந்து என்ன பண்ணணும்னா, அண்டர் எக்ஸைட்டட் கண்டிஷன்ஸ்ல ரன் பண்ணணும். மீன் ஓவர் எக்ஸைட்டட் இல்ல ஓவர் எக்ஸைட்டட், அதாவது அண்டர் நோ லோட்னு சொல்ல வந்தேன். சரிங்களா? ஓவர் எக்ஸைட்டட் அண்டர் நோ லோட் கண்டிஷன்ல ரன் பண்ணக்குள்ள இது வந்து எனக்கு என்னவாகும்? லீடிங் பவர் ஃபேக்டர்ல ஆப்ரேட் ஆகும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப சின்க்ரோனஸ் மோட்டார் வந்து ஓவர் எக்ஸைட்டட் அண்டர் நோ லோட் கண்டிஷன். சரிங்களா? அப்படி இருக்கக்கூட அது லீடிங் பவர் ஃபேக்டரை ப்ரொவைட் பண்ணும். லீடிங் பவர் ஃபேக்டர்னா கெப்பாசிட்டர் என்ன ஒர்க் பண்ணதோ அதே ஒர்க் அந்த மெஷின் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த 2 மெத்தடை வச்சுதான் என்னுடைய பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ண முடியும். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 1 மார்க் 100% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்ப இங்க சொன்ன பாத்தீங்களா இந்த பவர் ஃபேக்டர் கான்செப்ட் காரணங்கள், இதுல இந்த டாபிக்ல இருந்து ஒரு 1 மார்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் இதுக்குள்ள இருந்து தான் கேட்பாங்க. இதை தாண்டி வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? இப்ப பவர் ஃபேக்டரை பத்தின ஒரு ஒரு ஓவரால் வியூ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நம்ம ஏன் பவர் ஃபேக்டருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் மீன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிறது. சரிங்களா? இதுல டவுட் இருக்கா? சோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ். சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 ஃபேஸ்னா இந்த மாதிரி எழுதிப்பேங்க சார். 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ். 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ்னா மொத்தம் என்னென்ன ஃபேஸ் சார் இருக்கு? RYB சார். RYB சார். ஓகே சூப்பர். RYB. இது வந்து என்னுடைய லோட் வந்து எப்படி இருக்கலாம்? ஒன்னு ஸ்டார் கனெக்டடா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா என்னுடைய லோட் எப்படி இருக்கலாம்? டெல்டா கனெக்டடா இருக்கலாம். இந்த ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன்லாம் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லயே டீடைல்டா பார்த்தாச்சு. அதனால நம்ம அதை பத்தி ஒன்றும் பெருசா போடணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அகைன் RYB. சரிங்களா? இப்போ சிங்கிள் ஃபேஸ் அப்ளைனா எனக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு சைனசாய்டல் மட்டும்தான் வரும். எனக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து என்னது? சிங்கிள் ஃபேஸ் அப்ளை. இது ரொம்ப எளிமையா இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? 3 ஃபேஸ் வந்து சப்ளை பண்ண போறேன்.
அப்போ 3 ஃபேஸ் சப்ளை பண்ணக்குள்ள என்னுடைய வேவ் ஃபார்ம் வந்து லுக்ஸ் லைக் திஸ். சரிங்களா? புரியறதுக்காக வரைகிறேன். கொஞ்சம் டயகிராம் முன்ன பின்ன இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கிராஃப் வந்து கொஞ்சம் டயகிராம் முன்ன பின்ன இருக்கும். ஆனா பென் டேப்ல வரைகிறதுனால just try to understand what I am saying. I go for another color, black. ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும். சரிங்களா? ஆறு ஒய் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். மொத்தம் 3 விதமான சப்ளை வந்து இருக்கு. சரிங்களா சார்? இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த 3 ஃபேஸ் சப்ளை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இது வந்து என்னுடைய மிஷின் வச்சுக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? ஃபார் யுவர் சேக் ஆஃப் சிம்பிளிசிட்டி ஐ ட்ரா லைக் திஸ். ஒரு 4 போல் மிஷின் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன். பட் மிஷின் லிஸ்ட்ல உங்களுக்கு தெளிவா எடுப்பாங்க சார். சரிங்களா? இப்போ இதுக்குள்ள இந்த ரோட்டார் வந்து எனக்கு சுத்துது அப்படின்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு. இப்போ இந்த ரோட்டார் கம்ப்ளீட்டா இப்படி ஒரு சுத்து சுத்துது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இது ஒரு சுத்து சுத்துதுன்னா எத்தனை டிகிரி சுத்துதுன்னு அர்த்தம் சார்? எத்தனை டிகிரி சுத்துது மெக்கானிக்கலா? 360 சார். சூப்பர். 360 டிகிரி சுத்துது. சரிங்களா? அப்போ மொத்தம் 3 ஃபேஸ் இருக்கு. அப்போ ஒவ்வொரு கண்டக்டருக்கும் 3 ஃபேஸ் கண்டக்டர்ஸ் இருக்கு. அப்போ ஒரு கண்டக்டருக்கு இன்னொரு கண்டக்டருக்கு நடுவுல ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கணும். எவ்வளவு இருக்கணும்னு பார்க்கணும். இப்போ இந்த ஒரு சுத்து வருது பாத்தீங்களா? இதுலயே கண்டக்டரை நான் 3 போர்ஷனா பிரிச்சு வைக்கணும். ஏன்னா எனக்கு 3 ஃபேஸ் சப்ளை இருக்கு. அப்ப தேர்ஃபோர் என்ன கிடைக்குன்னா மொத்தம் 360 டிகிரி இருக்கு. இங்க எத்தனை ஃபேஸ் சப்ளை இருக்கு? 3 ஃபேஸ் இருக்கு. அப்ப தேர்ஃபோர் என்ன வரும்? டிவைட் பை 3 போட்டா 120 டிகிரி வரும். அப்போ ஒரு ஃபேஸ்க்கும் அடுத்த ஃபேஸ்க்கும் நடுவுல எவ்வளவு ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கு? 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கு. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இதுல ஏதாவது புரியாம இருக்கா? புரியுதுங்க சார். ஓகே. அப்போ புரியுது சார். ஆமா. அப்போ தேர்ஃபோர் இது வந்து நான் ஆறுங்கிற ஃபேஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ இது வந்து நான் போடக்குள்ள எப்படி போடுவேன் அப்படின்னா, ஆர் இங்க இருக்கு. சோ இதுல இருந்து ஒரு 120 டிகிரி வரைஞ்சிக்கிறேன். இதுதான் வந்து என்னுடைய ஒய். இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற ஃபேஸ் ஷிஃப்ட் எவ்வளோ? 120. அப்போ இதுல இருந்து அகைன் 120 இந்த பக்கம் வரைஞ்சோம்னா இவர் இது 120 வரும். சரிங்களா? இது வந்து என்னது? பி ஃபேஸ். அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது வந்து எவ்வளவு? அகைன் 120 டிகிரி. சொல்றது புரியுதுங்களா? இப்போ நீங்க வந்து இந்த பாயிண்ட்ல உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்போ இந்த பாயிண்ட்ல நீங்க உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு பின்னாடி என்ன ஃபேஸர் இருக்கு? உங்களுக்கு முன்னாடி என்ன ஃபேஸர் இருக்கு? இப்போ நீங்க இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்கீங்க சார். சரிங்களா? ஜஸ்ட் இமேஜின். இப்போ உங்களுக்கு முன்னாடி என்ன ஃபேஸர் இருக்கு? உங்களுக்கு பின்னாடி என்ன ஃபேஸர் இருக்கு? டி ஃபேஸ் சார். பி எங்க இருக்கு? முன்னாடி இருக்கு. முன்னாடி இருக்கு. ஒய் ஃபேஸ் பின்னாடி இருக்குங்க சார். பின்னாடி இருக்கு. அப்ப அந்த ஓட்டப்பந்தய கதை சொல்லி கொடுத்தவங்களுக்கு லீடிங்கா லாகிங்கான்னு கண்டுபிடிக்க கரெக்ட்டுங்களா? அப்படி இருக்கக்குள்ள இப்போ இதுல எந்த ஃபேஸ் இதான் ஆறுங்கிறது தான் ரெஃபரன்ஸ். ஆறு பொறுத்து எது லீடிங்ல இருக்கு எது லாகிங்ல இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பி லீடிங்ல இருக்கு, ஒய் லாகிங்ல இருக்கு சார். முடிஞ்சிருச்சு. சோ பி லீட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் எவ்வளவுனா 120 டிகிரி. அதே மாதிரி ஒய் வந்து லாக்ஸ் சரிங்களா வித் ரெஸ்பெக்ட் டு என்னது ஆர் அகைன் அதுவும் 120 டிகிரில இருக்கு. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? சோ இப்படிதான் வந்து நீங்க ரெஃபரன்ஸ் எடுக்கணும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். இதுல டவுட் இருக்குங்களா? நோ சார். சரிங்களா சார்? நோ சார். இப்படிதான் வந்து நீங்க போடணும். இப்ப இந்த சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கு பாருங்க. இது ஆர் ஒய் பி இப்படிதான் இந்த சீக்வன்ஸை நீங்க எழுதணும். சரிங்களா? இந்த சீக்வன்ஸை நான் மாத்தி போட்டா எனக்கு என்ன பிரச்சனை வரும்னா என்னுடைய மிஷின் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்த ஆரம்பிச்சிடும். சீக்வன்ஸை மாத்தி கொடுத்துட்டா. இப்ப ஆர்ஒய்பின்னு கொடுக்காம நான் என்ன பண்றேன்? ஆர்பிஒய் அப்படின்னு நான் ஏதாவது 2 ஃபேஸ் மாத்தி கொடுத்துட்டா என்னுடைய 3 ஃபேஸ் மிஷின்ஸ்லாம் என்னவாகும்? ஆப்போசிட்ல ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ரொட்டேட்ஸ் ஆப்போசிட்ல போடுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. அதனால ஃபேஸ் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி சிங்கிள் ஃபேஸ் சப்ளை பத்தி பார்த்திருப்போம். அப்படி சிங்கிள் ஃபேஸ் இருக்கக்குள்ள நான் ஏன் சார் 3 ஃபேஸ் போகணும்? எனக்கு சிங்கிள் ஃபேஸ் ஜெனரேட் பண்ணிடலாமே, நான் ஏன் 3 ஃபேஸ் போகணும் அப்படின்னு ஒரு கொயரி வரும் உங்களுக்கு.
ஸோ 3 ஃபேஸ் போகக்குள்ள எனக்கு என்னுடைய மெஷின்ல ஸ்டார்டிங் டார்க்லாம் வந்து எப்படி இருக்கும்னா இட் சுட் பி செல்ஃப். சரிங்களா? செல்ஃப் ஸ்டார்டிங் டார்க் இருக்கும். ஸோ நான் மெஷினை நான் எதையும் வச்சு ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்ளை கொடுத்தா மெஷின் அதுவே என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஓட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அந்த கரண்ட்டை லிமிட் பண்றதுக்கு மட்டும் நான் ஸ்டார்டர் போட்டா போதும். பட் சிங்கிள் ஃபேஸ்ல செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் மெஷின்ஸ்ல கேட்பாங்க. 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மெஷின்ஸ்லாம் வந்து செல்ஃப் ஸ்டார்டிங் மெஷின். சரிங்களா? அதே மாதிரி சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்லாம் வந்து என்னது, நாட் செல்ஃப் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஏன், இது எல்லாமே டீட்டெயிலா உங்களுக்கு மெஷின்ஸ்ல நடத்துவோம். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா 3 ஃபேஸ் உடைய அட்வான்டேஜ். அதே மாதிரி கம்பேர் டு சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ்ல எனக்கு கண்டக்டர் சைஸ் வந்து கம்மி. சரிங்களா? கண்டக்டர் சைஸ் வந்து கம்மி. சரிங்களா? அதே மாதிரி நான் என்ன பண்ணலாம்னா அதிகமான பவரை டிரான்ஸ்மிட், இங்க ஒரே ஒரு ஃபேஸ் தான் இருக்கு, ஆனா இங்க என்ன இருக்கு, 3 ஃபேஸ் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம், அதிகமான பவரை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். சரிங்களா? சோ டிரான்ஸ்மிட் லார்ஜ் பவர். சரிங்களா? இதெல்லாம் வந்து இதோடைய அட்வான்டேஜ். நான் ஏன் 3 ஃபேஸ் போகணுங்கிறதுக்கான முக்கியமான அட்வான்டேஜஸ். சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? சோ இது வரைக்கும் தெரிஞ்சாலே போதுமானது 3 ஃபேஸ்ல. சோ இதை தாண்டி ரொம்ப பெருசா டெப்தா படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நாங்க கண்டிப்பா என்ன பண்ணுவோம், உங்களுக்கு அடிஷனலா சொல்லுவோம். சொல்றது புரியுதுங்களா சார்? ஓகே. இப்போ இங்க இந்த ஸ்டார் கனெக்ஷன் வாங்க. சொல்றது புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் வருவோம். இங்க இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து விஆர்னு வச்சுக்கலாம், இங்க இருக்கிறது விஒய்னு வச்சுக்கலாம், இங்க இருக்கிறது விபி அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன். சரிங்களா சார்? இப்போ இந்த 3 வோல்டேஜ் இருக்கு பாருங்க, விஆர் பிளஸ் விஒய் பிளஸ் விபி, இது மூணுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரணும், 0ன்னு வரணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்போ 0 வரணும்னா பேலன்ஸ்டு கண்டிஷனா இருக்கக்குள்ள. எனக்கு 2 கண்டிஷன் இருக்கு, ஒன்னு பேலன்ஸ்டு கண்டிஷன், இன்னொன்னு அன்பேலன்ஸ்டு கண்டிஷன். சரிங்களா? பேலன்ஸ்டு கண்டிஷன் வரக்குள்ள இது மூணுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 0 வரணும். அது போல ஐஆர் பிளஸ் ஐஒய் பிளஸ் ஐபி, இந்த 3 கரண்ட்டை ஆட் பண்ணாலும் எனக்கு என்ன வரணும், 0ன்னு வரணும் பேலன்ஸ்டு கண்டிஷன்ல. சரிங்களா? இப்போ அன்பேலன்ஸ்டு கண்டிஷன்னா எதுக்கு போறோம் அப்படிங்கிறது பார்க்கணும். சரிங்களா? அன்பேலன்ஸ்டு கண்டிஷன், அன்பேலன்ஸ்டு லோடு. அன்பேலன்ஸ்டு லோட்ல எனக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல நியூட்ரல் ஒயர் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். சொல்றது புரியுதுங்களா? அப்போ இந்த நியூட்ரல் கரண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ஐஆர் ஐஒய் ஐபி, இந்த மூணுத்தோட அடிஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் அந்த நியூட்ரல் கண்டக்டர் வழியா போகக்கூடிய கரண்ட்டுக்கான வேல்யூ. இதெல்லாம் எனக்கு 1 மார்க்ல கேட்பாங்க. பேலன்ஸ்டு கண்டிஷன்ல எப்படி இருக்கும், அன்பேலன்ஸ்டு கண்டிஷன்ல எப்படி இருக்கும். அன்பேலன்ஸ்டு கண்டிஷன் அப்போ இந்த 3 கரண்ட் ஆட் பண்றோம் பாருங்க, இதை ஆட் பண்ணக்குள்ள ஒரு வேல்யூ வரும், அந்த கரண்ட் இந்த நியூட்ரல் வழியா ஃப்ளோ ஆகும். அதான் வந்து மீனிங். புரியுதுங்களா? இது வந்து ஐஆர், இது ஐஒய், இது ஐபி. இப்போ இந்த இடத்துல கேசிஎல் போடுங்க. கேசிஎல் போட்டா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், அட் எனி ஜங்ஷன். சரிங்களா? the sum of current is equal to 0. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 3 கரண்ட் என்டர் ஆகுது. என்னென்ன இருக்கு இந்த பாயிண்ட்ல, ஐஆரும் உள்ள வருது, ஐஒய்யும் உள்ள வருது, ஐபியும் உள்ள வருது. அப்ப மூணுமே ஆட் ஆகுது. சரிங்களா? இப்ப இது மூணுமே ஆட் ஆச்சுன்னா பேலன்ஸ்டு கண்டிஷன்ல என்னன்னு சொன்னேன், 0ன்னு சொன்னேன். அப்ப இது 0 பேலன்ஸ்டு கண்டிஷன்ல. அன்பேலன்ஸ்டு கண்டிஷன் அப்ப இந்த நியூட்ரல் கண்டக்டர் வழியா வெளியே போற கரண்ட் ஐஎன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட். வெறும் கேசிஎல் மட்டும் தான் அப்ளை பண்றேன், வேற எதுவும் பெருசாலாம் அப்ளை பண்ணல. சொல்றது புரியுதுங்களா? அப்ப அன்பேலன்ஸ்டு கண்டிஷன்ல நியூட்ரல் கரண்ட் வந்து இது மூணுத்தையும் ஆட் பண்ணா வர்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? இதுல டவுட் இருக்கா? ஓகே. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா இந்த கண்டக்டருடைய சைஸ். சரிங்களா? இப்போ ஆர் ஒய் பி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இது மூணுத்துக்கும் நான் ஒரு கண்டக்டர் போடுறேன் அப்படின்னா என்னுடைய நியூட்ரல் இருக்கு பாருங்க, இதோடைய கண்டக்டர் சைஸ் வந்து எப்படி இருக்கும்னா இங்க போடுறோம் பாத்தீங்களா, இதுல பாதி தான் இருக்கும். சரிங்களா? அதுல half ஆஃப் த வேல்யூ தான் இருக்கும். புரியுதுங்களா சார்? இப்போ இங்க ஃபேஸ்ல என்ன கண்டக்டர் போடுறனோ அந்த சைஸ்ல பாதி தான் என்ன இருக்கணும், எனக்கு நியூட்ரல்ல இருக்கணும். நம்ம கேபிள்ல பார்த்திருப்போம், 2-4 கேபிள். சரிங்களா? 3 கோர் கேபிள் இதெல்லாம் பார்த்திருப்போம். சார் ஒன்ஸ் அகைன். ஸோ அப்ப தேர்ஃபோர் என்னுடைய நியூட்ரல் கண்டக்டர் வந்து இந்த மெயின் கண்டக்டர்ல பாதி இருக்கும். 3 கோர், அடுத்து என்ன பண்ணுவோம், 3.5 கோர் கேபிள், 3.5 கோர் கேபிள்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இந்த 0.5ங்கிறது என்னன்னா 3 ஃபேஸ் கண்டக்டர் இருக்கும்,
இந்த ஆஃப் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா என்னுடைய நியூட்ரல் கண்டக்டரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. தட் மீன்ஸ் இந்த நியூட்ரல் கண்டக்டரோட சைஸ் இந்த மெயின் கண்டக்டர்ல பாதி இருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல என்னன்னு போட்டிருக்கோம் 1/2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம். சரிங்களா? இதுவே 4 கோர் கேபிள் இருக்கு. 4 கோர் கேபிள் அப்படின்னா என்னுடைய நியூட்ரல் கண்டக்டரும் ஃபேஸ் கண்டக்டரும் ஒரே சைஸ்ல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பட் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்றது 3.5 கோர் கேபிள் தான் யூஸ் பண்றோம். இதுல அந்த 0.5 அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா நியூட்ரல் கண்டக்டர். அதோடைய சைஸ் வந்து என்னுடைய ஃபேஸ் கண்டக்டர்ல பாதி இருக்கும். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சொல்றது புரியுதுங்களா? இப்போ அண்ட் மோர் ஓவர் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 3 ஃபேஸ் நெட்வொர்க் அப்படின்னு வரக்குள்ள எனக்கு 2 குவாண்டிட்டி இருக்கு. வோல்டேஜா இருந்தாலும் சரி, கரண்டா இருந்தாலும் சரி. ஒன்னு ஃபேஸ் குவாண்டிட்டி, இன்னொன்னு என்னது லைன் குவாண்டிட்டி. இப்போ வோல்டேஜா இருக்குன்னு வச்சுக்கலாம், ஃபேஸ் வோல்டேஜ். சரிங்களா? லைனா இருந்ததுன்னா லைன் வோல்டேஜ். அதே மாதிரி கரண்டா இருக்கும் பட்சத்தில் என்ன வரும்? ஃபேஸ் கரண்ட். சரிங்களா? இன்னொன்னு வந்து என்னது எனக்கு லைன் கரண்ட் அப்படின்னு வரும். இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் இது கண்டிப்பா 100% ஒரு 1 மார்க்ல கேட்பாங்க இந்த ரிலேஷன். சரிங்களா? அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. இந்த ரிலேஷன் வந்து இப்போதைக்கு நான் எதுல போடுறேன்னா ஸ்டார் கனெக்டட் லோடுல போடுறேன். சரிங்களா? இதே டெல்டா கனெக்டட் லோடுக்கு வேற மாதிரி வரும். அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். சரிங்களா? இப்போ இந்த லோடு இருக்கு பாருங்க. ஐ யூஸ் சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இந்த லோடு இருக்கு பாருங்க, கனெக்ட் பண்ணிருக்கோம்ல, இந்த லோடு மட்டும் தான் நீங்க பார்க்கணும். இந்த லோடு வழியா போற கரண்ட் தான் வந்து எனக்கு என்னது ஃபேஸ் கரண்ட். புரியுதுங்களா? புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? இந்த லோடு வழியா போறது தான் ஃபேஸ் கரண்ட். இந்த சப்ளை பாயிண்ட் இருக்கு பாருங்க, இதுல இருந்து வெளியே வர்றதா வந்து என்னது எனக்கு லைன் கரண்ட். அதாவது ஒண்ணுத்துக்கு ரிலேஷன் தெரிஞ்சா போதும் சார், மத்ததுக்கு நம்ம ஈஸியா டெரிவ் பண்ணிடலாம். சரிங்களா? எல்லாத்துக்கும் இதே தான் வரும், நீங்க போட்டுக்குங்க. இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க, இந்த லைன் கரண்ட் இந்த பச்சை கலர் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க, அப்படியே நடந்து வரீங்க. சரிங்களா? இந்த போர்ஷன் லைன்னு சொல்லுவோம், இந்த லோடு வர்றது என்னன்னு சொல்லுவோம் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நீங்க நடந்து வரீங்க, இதுல கரண்ட் எங்கேயாவது டிவைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? நோ சார். லைன் கரண்ட் என்ன வருதோ அதே கரண்ட் தான் எங்க வருது? ஃபேஸ் கரண்ட்ல வருது. புரியுதுங்களா? அப்போ தேர்ஃபோர் என்னுடைய ஸ்டார் கனெக்டர் லோட்ல என்னுடைய ஃபேஸ் கரண்ட்டும் சரிங்களா லைன் கரண்ட்டும் ஈக்குவல். ஃபேஸ் கரண்ட்டும் லைன் கரண்ட்டும் ஈக்குவல். புரியுதுங்களா? இதுல எங்கேயுமே மாறல. ஒரு விஷயம், ஒண்ணு கரண்ட் மாறலனா வோல்டேஜ் மாறும், வோல்டேஜ் மாறலனா கரண்ட் மாறும். அவ்வளவுதான் லாஜிக். அதாவது ஒரு சர்க்யூட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னொரு சர்க்யூட் அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ரிட்ரீவ் பண்ணிடலாம். இப்போ இதுல கரண்ட் வந்து மாறல, அப்ப எதுதான் எனக்கு மாறணும்? வோல்டேஜ். வோல்டேஜ் தான் மாறணும். சரிங்களா? எப்போதுமே வந்து ஃபேஸ கம்பேர் பண்ணக்குள்ள லைன் தான் வந்து அதிகமா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஃபேஸ் குவாண்டிட்டியை விட லைன் குவாண்டிட்டி தான் அதிகமா இருக்கும். எவ்வளவு அதிகமா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா √3 டைம்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அந்த √3 எல்லாம் வந்து நீங்க டெக்னிக்கலா படிக்க வேணாம் சார், அதெல்லாம் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட்ல படிப்போம். சரிங்களா? அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க வேணாம், √3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தேர்ஃபோர் என்னுடைய லைன் வோல்டேஜ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா √3 டைம்ஸ் ஆஃப் மை ஃபேஸ் வோல்டேஜ் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க். இந்த லாஜிக்ல கண்டிப்பா அடிக்கடி ஒரு 1 மார்க் 100% கேட்பாங்க. ஸ்டார் கனெக்டர் லோட்ல என்னுடைய லைன் கரண்ட் ஃபேஸ் கரண்ட் என்னவா இருக்கும்? போத் ஆர் ஈக்குவல். என்னுடைய லைன் வோல்டேஜ்க்கும் ஃபேஸ் வோல்டேஜ்க்கும் உள்ள ரிலேஷன் என்ன? லைன் வோல்டேஜ் வந்து ஃபேஸ் வோல்டேஜை விட √3 டைம்ஸ் கூட இருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இங்க பாருங்க, ஃபேஸ் வோல்டேஜ்ங்கிறது இந்த நியூட்ரல் பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் தான் ஃபேஸ் வோல்டேஜ். லைன்ங்கிறது எப்படி இருக்கு? இந்த நியூட்ரலை தாண்டி கொஞ்சம் தூரம் கீழே வருது. அப்போ இதை விட எப்படி இருக்கணும் எனக்கு லைன் வோல்டேஜ்? அதிகமா தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அந்த அதிகமா இருக்கிறதுனால தான் √3 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. புரியுதுங்களா சார்? ஸ்டார் கனெக்டர் லோட் ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். இது RYBன்னு வச்சுக்கலாம். இங்க வர கரண்ட் லைன் கரண்ட். சரிங்களா? உங்களுக்கு புரியறதுக்காக நான் நோட்டேஷன் போல லைன் கரண்ட் போடுறேன். அதாவது இது வந்து IR, இது வந்து IY லைன் கரண்ட், இது வந்து IB. சரிங்களா? இது வழியா வர்றது IRY. சரிங்களா? அடுத்தது இது வந்து IYB, இது IBCன்னு வச்சுக்கலாம். இப்போ இத சொல்லுங்க, லைன் கரண்ட்டுக்கும் ஃபேஸ் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் சொல்லுங்க. போன கேஸ்ல ஒரு கதை சொன்னேன். சரிங்களா? அந்த லைன் கரண்ட்டுக்கும் அதை வச்சு சொல்லுங்க, லைன் கரண்ட்டுக்கும் ஃபேஸ் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். லைன் கரண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும், இங்க நீங்க நடந்து வரீங்க கரெக்ட்டுங்களா? அதே கரண்ட் தான் இங்க இருக்கிற லோடுக்கு போதா? லைன் கரண்ட் வந்து √3 I+.
சார் லைன் கரண்ட் வந்து ஃபேஸ் கரண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்குங்க சார். ஈக்குவலா எப்படி மேடம் இருக்கு? இங்க பாருங்க, கரண்ட் இங்க வருது. வர கரண்ட் எப்படி இருக்கு? இங்க 2 ஃபேஸ் இருக்கு. வர கரண்ட் ரெண்டுத்துலயும் சேமா போகுமா? இல்ல பிரியுமா? ஆப்போசிட் போகும். ஆப்போசிட்ல போகுது. ஆப்போசிட்னு சொல்லாதீங்க நீங்க. அது யூ ஃபர்கெட் தட். டயகிராம்ல அந்த சைன் போட்டதுனால உங்களுக்கு ஆப்போசிட்னு சொல்றீங்க. இப்ப இங்க வருது. வரக்குள்ள இங்க 2 பாதை இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இங்க கொஞ்சம் பிரியும், இங்க கொஞ்சம் பிரியும். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கங்க. அப்போ லைன் கரண்ட்டை விட ஃபேஸ்ல போற கரண்ட் எப்படி இருக்கு? எனக்கு கம்மியா இருக்கு. ஏன்னா வர கரண்ட் என்னவாயிடுது? பிரிஞ்சிடுது. அப்ப இந்த கரண்டோட வேல்யூ இங்க இருக்காது. அப்ப எந்த கரண்ட் அதிகமா இருக்கும்? ஃபேஸ் கரண்ட் அதிகமா இருக்குமா? லைன் கரண்ட் அதிகமா இருக்குமா? லைன் கரண்ட் அதிகமா இருக்கும். லைன் கரண்ட் தான் அதிகமா இருக்கும். அப்ப therefore √3 டைம்ஸ் ஆஃப் மை ஃபேஸ் கரண்ட். இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்லிட்டேன். இட் இஸ் நாட் a எக்ஸாக்ட் டெரிவேஷன். சரிங்களா? அது டெரிவேஷன் போட்டா உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா போகும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்லி தரேன். அப்போ லைன் கரண்ட் வந்து √3 டைம்ஸ் வந்து ஃபேஸ் கரண்ட். இப்ப பாருங்க, இதுதான் வந்து என்னுடைய ஃபேஸ் வோல்டேஜ். எது ஃபேஸ் வோல்டேஜ்னா இதுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் என்னுடைய ஃபேஸ் வோல்டேஜ் VRYன்னு சொல்லுவேன். இப்ப பாருங்க, என்னுடைய லோடு எங்க கனெக்ட் ஆயிருக்கு? எக்ஸாக்டா இந்த 2 டெர்மினலுக்கு அக்ராஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப தேர்ஃபோர் இங்க என்ன சொல்லலாம்? லைன் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு மை என்னன்னு சொல்லலாம்? ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன். இதுல இருந்து ஒரு 1 மார்க் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இது வந்து என்னன்னா டெல்டா நெட்வொர்க்குக்கு ஆர் டெல்டா கனெக்டட் லோடுக்கு. அப்ப டெல்டா கனெக்டட் நெட்வொர்க்ல என்னுடைய லைன் கரண்ட் வந்து √3 டைம்ஸ் ஆஃப் மை ஃபேஸ் கரண்ட். அதே மாதிரி என்னுடைய லைன் வோல்டேஜ் வந்து ஃபேஸ் வோல்டேஜ்க்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதை தாண்டி இதுல வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ இதுல நியூட்ரல் பாயிண்ட் இந்த இடத்துல எங்க சார் எக்ஸிஸ்டா இருக்கு? 2 நெட்வொர்க் போட்டிருக்கோம். ஸ்டார் போட்டிருக்கோம், டெல்டா போட்டிருக்கோம். இதுல எங்க வந்து எனக்கு நெட்வொர்க் வந்து மீன் நியூட்ரல் பாயிண்ட் எங்க அவைலபிளா இருக்கு? ஸ்டார்ல அவ்வளவுதான். அது வந்து ஒரு 1 மார்க்ல கேட்பாங்க. சரிங்களா? இதுல வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. சரிங்களா சார்? இப்போ இந்த ஸ்டார் அண்ட் டெல்டா நெட்வொர்க் இருக்குல்ல, இதுல பவரோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்பாங்க. 3 ஃபேஸ் நெட்வொர்க். சரிங்களா? 3 ஃபேஸ் நெட்வொர்க்ல மொத்தம் 2 விதமான ஃபார்முலாவா நான் எழுதலாம் பவருக்கு. P is equal to இதுல மொத்தம் நம்ம 2 குவாண்டிட்டி பார்த்தோம். என்னென்ன குவாண்டிட்டி பார்த்தோம்? லைன் குவாண்டிட்டி ஒன்னு பார்த்தோம். இன்னொன்னு என்ன பார்த்தோம்? ஃபேஸ் குவாண்டிட்டின்னு பார்த்தோம். சரிங்களா? அப்போ therefore எனக்கு பவருக்கு P எப்படி எழுதலாம்னா, ஒரு ஃபேஸ்ல என்ன பவர்னு பார்ப்போம். VPH. PHனா ஃபேஸ் குவாண்டிட்டி இன்டு IPH. அதாவது கரண்ட் வந்து பர் ஃபேஸ் இன்டு காஸ் தீட்டா. ஏன்னா நமக்கு ஏசி நெட்வொர்க்ல என்ன வரும்? VI cos phi. அதான் ஃபார்முலா. அப்போ ஒரு ஃபேஸ்க்கு VI cos phi னா 3 ஃபேஸ்க்கு எத்தனை சார் வரும்? √3 இன்டு 3. அவ்வளவுதான் சார். புரிஞ்சுச்சுங்களா? இதுல டவுட் இருக்கா? அப்போ 3 இன்டு V ஃபேஸ் I ஃபேஸ் காஸ் தீட்டா. இப்போ இது இருக்கு பாத்தீங்களா? இதுல எனக்கு 2 லோடு இருக்கு. ஒன்னு ஸ்டார் கனெக்டர் லோடு, இன்னும் டெல்டா கனெக்டர் லோடு. இது ரெண்டுத்துக்கும் இந்த ஃபார்முலா காமன். சரிங்களா? இப்போ ஸ்டார் கனெக்டர் லோடு வருவோம். ஸ்டார் கனெக்டர் லோடுல எனக்கு ஐ ஃபேஸ்க்கும் லைன் கரண்ட்டுக்குள்ள ரிலேஷன் சொல்லுங்க. ஸ்டார் கனெக்டர் லோடுல லைன் கரண்ட் ஃபேஸ் கரண்ட் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும் சார். ஈக்குவலா இருக்கும். அதே ஸ்டார் கனெக்டர் லோடுல லைன் வோல்டேஜ் ஃபேஸ் வோல்டேஜ் எப்படி இருக்கும் பாருங்க. √3 V phase. √3 டைம்ஸ் ஆஃப் VPH. அப்ப therefore இதுல வந்து என்ன பண்ண போறேன்னா P is equal to 3 into VP க்கு பதில் என்னன்னு போடலாம்? VL divided by √3 போடலாமா? VL divided by √3. அதே மாதிரி IPH க்கு பதில் என்ன போடலாம்? IL ன்னு போடலாம். into cos theta. இதை சிம்பிளிஃபை பண்ணா இங்க அடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? √3 கிடைக்கும். இப்போ √3 VL IL cos theta. சோ இது வந்து பவருக்கு இன்னொரு ஃபார்முலா. தட் மீன்ஸ் இந்த 2 ஃபார்முலாவுமே கரெக்ட். பட் அவன் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்கான்னு பார்க்கணும். ஃபேஸ் குவாண்டிட்டி கொடுத்திருந்தானா, எல்லாமே ஃபேஸ் குவாண்டிட்டியா இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எல்லாமே வந்து லைன் குவாண்டிட்டியா கொடுத்திருந்தானா என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா வந்து ரெண்டுத்துக்குமே சேம். ஸ்டார் கனெக்டர் லோடா இருந்தாலும் இதான் ஃபார்முலா, டெல்டா கனெக்டர் இருந்தாலும் இதே ஃபார்முலா தான். டெல்டா கனெக்டர்ல என்ன வரும்னா இந்த VL டிவைட் பை √3 பதில் என்ன வரும்? IL டிவைட் பை √3 வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ரெண்டு ஃபார்முலாவும் சேம். அப்ப therefore என்னுடைய 3 ஃபேஸ் பவர்க்கான ஜெனரல் ஃபார்முலா P is equal to என்ன கிடைக்கும்? 3 into V phase I phase cos theta. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படி என்ன பண்ணலாம்? √3 VL
ஐஎல் காஸ் தீட்டா யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டுத்துல எதை யூஸ் பண்ணாலும் கரெக்ட் தான். எனக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்த்துட்டு நான் சூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். புரியுதுங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ சார். இதே தான் சார் எதுக்கு? ரியாக்டிவ் பவருக்கு. அப்ப Q என்ன கிடைக்கும்? 3 இன்டூ விபி ஐபி இன்டூ சைன் தீட்டா. இது ஆல்ரெடி PQல நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதை அப்படியே 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். வேற எதுவுமே கிடையாது. அந்த ஃபார்முலா தெளிவா தெரிஞ்சா 3 ஃபேஸ்க்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப therefore Qக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். √3 டைம்ஸ் VL IL sin theta. Sin theta. அவ்வளவுதான் சார், முடிஞ்சிருச்சு. அப்ப என்னுடைய அப்பரண்ட் பவர் S is equal to என்ன சார் ஃபார்முலா? சிங்கிள் ஃபேஸ்க்கு அப்பரண்ட் பவர் S is equal to VI. சார் VI previous sir. கிளாஸ் பார்த்ததெல்லாம் பார்த்துட்டு வந்திருங்க. அப்பரண்ட் பவர் VI ன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஃபேஸ்க்கு, அப்ப 3 ஃபேஸ்க்கு என்ன வரும்? 3 டைம்ஸ் ஆஃப் VI அப்படின்னு வரும். சரிங்களா? இது வந்து எல்லாமே எதுல வரும்? என்னுடைய ஃபேஸ் குவான்டிட்டில வரும். அப்ப என்னுடைய லைன் குவான்டிட்டி வச்சு எழுதுக்குள்ள என்ன கிடைக்கும்? √3 டைம்ஸ் ஆஃப் VL IL ன்னு கிடைக்கும். இதெல்லாம் எனக்கு ஒரு 1 மார்க்ல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அவ்வளவுதான் சார். இப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. சப்போஸ் இதுல எனக்கு இந்த P, Q, S இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா இதுல இருந்து காஸ் தீட்டா என்னால கண்டுபிடிக்க முடியும். எதுல இருந்து? we know that from the triangle this is S, this is P, this is Q. இது வந்து என்னது? தீட்டா. இது எல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸ்ல நடத்திருப்பேன் இந்த பவர் ட்ரையாங்கிள். அப்ப காஸ் தீட்டா ஃபார்முலா என்ன சரிங்க? காஸ் தீட்டா ஃபார்முலா அடிப்பக்கம் டிவைட் பை கர்ணம். அப்ப P கர்ணம். டிவைட் பை S. அதே மாதிரி sin தீட்டாவுக்கு என்ன சார் ஃபார்முலா? எதிர்பக்கம் டிவைட் பை கர்ணம். அப்ப Q டிவைட் பை S. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதெல்லாம் எனக்கு 1 மார்க்ல கேட்பாங்க. அதனாலதான் நான் ரிப்பீட்டடா என்ன பண்றேன், இதை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். சொல்றது புரியுதுங்களா? இப்ப இந்த பவருக்கு ஃபார்முலாலாம் நம்ம பார்த்தாச்சு. இந்த பவர் நான் எப்படி மெஷர் பண்ணணும்? அடுத்தது பவர் ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. இதை எப்படி நான் ரியல் டைம்ல மெஷர் பண்றது? இதுதான் என்னுடைய அடுத்த டாஸ்க். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? பவரை மெஷர் பண்றதுக்கு உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது வந்து 3 வாட் மீட்டர் கொடுத்துருக்கான். அது போக சிங்கிள் வாட் மீட்டர் மெத்தடும் இருக்கு. சிங்கிள் வாட் மீட்டர் மெத்தட் ஃபர்ஸ்ட். இதுல வந்து என்னன்னா ஒன்லி 1 வாட் மீட்டர், ஒரே ஒரு வாட் மீட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்லி 1 வாட் மீட்டர் யூஸ்ட். சிங்கிள் வாட் மீட்டர் மெத்தட்ல என்ன பண்ணுவோம்? ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அப்போ 1 வாட் மீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து எப்ப யூஸ் பண்ணுவோம்னா என்னுடைய லோடு வந்து பேலன்ஸ்டா இருந்தா மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் தான். சரிங்களா? அன்பேலன்ஸ் லோடுக்கு இதை யூஸ் பண்ண முடியாது சிங்கிள் வாட் மீட்டர் மெத்தட். 1 வாட் மீட்டர் வச்சு நான் மெஷர் பண்ணணும்னா என்னுடைய லோட் பேலன்ஸா இருக்கணும். சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்போ ஒண்ணும் இல்ல சார், இப்ப நீங்க கடைக்கு போறீங்க. உதாரணத்துக்கு 1 கிலோ சர்க்கரை வந்து 50 ரூபான்னு வச்சுக்கலாம் கிலோ. அப்போ 3 கிலோ எவ்வளவு சார்? 150. 150. சப்போஸ் நான் கடைக்காரனா நான் உட்காந்துருக்கேன். நான் வந்து 200 ரூபான்னு சொல்றேன். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிற சக்கரை வந்து ஒரு பிராண்ட் ஏ, அடுத்த சக்கரை பிராண்ட் பி, அடுத்த சக்கரை பிராண்ட் சி. அப்படிங்கக்குள்ள 3மே வெவ்வேறு காஸ்ட்ல வரும். நீங்க 200 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னோம்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? சக்கரை 50 ரூபான்னு 150 ரூபா தான் கையில எடுத்துட்டு போயிருப்பீங்க. இப்ப 200 ரூபான்னு சொன்னா உங்களால கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. புரியுதுங்களா? அதே கான்செப்ட் தான். அப்போ இது எல்லாமே சேம் பிராண்டா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? பேலன்ஸ்டு, எல்லாம் ஒரே மாதிரி லோடா இருக்குன்னு அர்த்தம். டிஃப்ரெண்ட் பிராண்டுங்கிறது வந்து அன்பேலன்ஸ்டு லோட் மாதிரி. சொல்றது புரியுதுங்களா? அப்ப இந்த சிங்கிள் வாட் மீட்டர் மெத்தட், அப்ப நம்ம ஒரு பாக்கெட் காசை வச்சு 3 பாக்கெட் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா 3மே ஒரே பாக்கெட்டா இருந்தா மட்டும்தான் அது பாசிபிள். 3 வேற வேற பிராண்டா இருந்தா பாசிபிள் இல்ல. அதே மாதிரிதான் சிங்கிள் வாட் மீட்டர்னு வரக்குள்ள என்னுடைய லோடு வந்து 100% பேலன்ஸ்டா தான் இருக்கணும். சரிங்களா? அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 3 வாட் மீட்டர் மெத்தட்னு இருக்கு. இது 3 ஃபேஸ்ல என்ன பண்ணிருப்போம்? வாட் மீட்டரை கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். சரிங்களா? அப்போ இது வந்து என்ன பண்ணலாம்? நானு 3த்தையுமே ஆட் பண்ணா எனக்கு கிடைச்சிடும். இது வந்து 3 வாட் மீட்டர் மெத்தட் வந்து பேலன்ஸ்டுக்கும் அப்ளை பண்ணலாம், அன்பேலன்ஸ்டுக்கும் அப்ளை பண்ணலாம். பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்டு லோட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆனா என்னன்னா எனக்கு 3 வாட் மீட்டர் வேணும். அதுதான் வந்து பிரச்சனை. அப்ப நம்பர் ஆஃப் வாட் மீட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப காஸ்ட் எனக்கு அதிகமாகும். ஏன்னா மீட்டருடைய காஸ்ட் வேரி ஆகுது இல்ல. அதனால இந்த மெத்தட் நம்ம போறது இல்ல. ஏன்னா காஸ்ட் அதிகமாகும். நம்பர் ஆஃப் வாட் மீட்டர்ஸ் அதிகம். இது வந்து ஒன்லி பேலன்ஸ் லோடுக்கு மட்டும் தான் போறோம். அதனால இதையும் நம்ம யூஸ் பண்றது கிடையாது. இப்போ மீதி இருக்கிற ஒரே ஒரு மெத்தட் என்னன்னா 2 வாட் மீட்டர் மெத்தட். சரிங்களா? 2 வாட் மீட்டர் மெத்தட். இதுல இருந்து சார் 100% ஒரு 1 மார்க் உங்களுடைய யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ், ஐ மீன் ஃபைனல் எக்ஸாம்ல கண்டிப்பா 1 மார்க் இந்த 2 வாட் மீட்டர் மெத்தட்ல இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். நீங்க இப்ப அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்ல என்னென்ன சொல்றனோ
இதுல இருந்து 100% ஒரு 1 மார்க் கண்டிப்பா வரும். சரிங்களா? அதனால அடுத்த ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். 2 வாட் மீட்டர் மெத்தட்ல ஏகப்பட்ட டெரிவேஷன் இருக்கு. நான் டெரிவேஷன்லாம் எடுக்கல. ஒரு ஃபைனல் ஃபார்முலா மட்டும் சொல்றேன். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க போதும். சொல்றது புரியுதுங்களா? சோ, இங்க என்னுடைய தீட்டா கண்டுபிடிக்கிறது tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா √3 டைம்ஸ் ஆஃப் W2 மைனஸ் W1 டிவைடட் பை W1 பிளஸ் W2. இது வந்து ஒரு சில புக்ஸ்ல என்ன போட்டிருப்பாங்கன்னா W1 மைனஸ் W2 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சரிங்களா? அது வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. சரிங்களா சார்? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ தேர்ஃபோர் இந்த ஃபார்முலா வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நான் 12 மணிக்கு தூக்கத்துல கேட்டாலும் சொல்லணும். இது கண்டிப்பா இந்த ஃபார்முலாவே எனக்கு ஒரு 1 மார்க்ல கேட்கலாம். tan theta is equal to √3 W2 minus W1 divided by W1 plus W2. இது ஒரு சில புக்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா √3 into P2 minus P1 divided by P1 plus P2 பவரா போட்டிருப்பாங்க. Wங்கிறது ரியல் பவர், இங்க Pங்கிறது ரியல் பவர். அதனால ஒரு சில புக்ஸ்ல இப்படி போட்டிருப்பாங்க. அண்ட் ஒரு சில ஆத்தர்ஸ்ல P1 மைனஸ் P2ன்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? இவ்வளவுதான் வந்து வித்தியாசம். அதாவது மேல வந்து பவர் டிஃபரன்ஸ்ல இருக்கணும், கீழே இருக்கிறது பவர் வந்து அடிட்டிவ்ல இருக்கணும். அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? தீட்டாவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த tan இந்த போச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்? tan இன்வர்ஸா மாறும். அப்ப tan இன்வர்ஸ் ஆஃப் √3 into W2 minus W1 divided by W1 plus W2. சரிங்களா? இதுதான் வந்து என்னுடைய இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான முக்கியமான ஃபார்முலா. சொல்றது புரியுதுங்களா? இப்போ இந்த ஆங்கிளை வச்சு என்னுடைய வாட் மீட்டர் ரேட்டிங் வந்து எப்படி இருக்குங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். இப்போ நம்ம ஆல்ரெடி தீட்டாவோட ஆங்கிள்ஸ் வந்து பார்த்திருப்போம். சரிங்களா? நம்ம நேற்றுக்கு ஒரு டேபிள் காலம் நடத்திருப்போம். தீட்டாவோட ஆங்கிள்ஸ் வந்து வேரி ஆகுதுன்னு. எதுல இருந்து எது வரைக்கும் சார் வேரி ஆகும்? ஞாபகம் இருக்கா? தீட்டா வந்து 0 90 டிகிரி வரைக்கும் 30 45 60 90 இந்த ரேஞ்சுக்குள்ள வேரி ஆகும்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? இப்போ காஸ் தீட்டான்னு வரக்குள்ள இதோடைய பவர் ஃபேக்டர் வேல்யூ பாத்துங்க. இது தீட்டாவோட வேல்யூ. அப்ப இது என்ன கிடைக்கும்? 1, இது 0, இது வந்து என்ன கிடைக்கும்? 0.866. அதாவது √3/2 அதோட மீனிங் தான் 0.866. சரிங்களா? இதோடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/√2 0.707. 660ங்கிறது வந்து 0.5. புரியுதுங்களா சார்? இதுதான் வந்து இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிளுக்கு பவர் ஃபேக்டருக்கான ஃபார்முலா. சரிங்களா? இதை சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னா, இப்போ இது வந்து இந்த போர்ஷன் எடுத்துக்கலாம். பவர் ஃபேக்டர் 0. சரிங்களா? ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படி இருக்குன்னா எனக்கு மொத்தம் 2 வாட் மீட்டர் இருக்கு. W1 W2. சரிங்களா? இப்போ W1 W2 ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் அண்ட் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஆப்போசிட் டு ஈச் அதர். புரியுதுங்களா? ரெண்டுமே எதிரெதிர் திசையில இருக்கும். we know that cos 90 இருந்தா பவர் என்னது ஆகும்? பவரோட வேல்யூ P யோட வேல்யூ என்னவா இருக்கும் சார்? VI cos பைன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? cos 90 இருந்ததுன்னா பவர் என்னவாயிரும்? 0வா இருக்கும். அதனால W1 W2 ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். பட் எப்படி இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அதாவது W1 பாசிட்டிவா இருக்கும், W2 வந்து எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டேன். அதாவது இது வந்து ஒரு 100 இருக்குன்னா இது பிளஸ் 100 இருக்குன்னா இது வந்து மைனஸ் 100 இருக்கும். அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்னவாயிரும்? 0ன்னு வந்துடும். அததான் இங்க சொல்றேன். புரியுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இங்க வரக்குள்ள W1 and W2 both are equal. சரிங்களா? ரெண்டுமே பாசிட்டிவ். both are positive. புரியுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு உங்களுக்கு இந்த கன்க்ளூஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. 2 வாட் மீட்டருமே வந்து ஈக்குவல் ரீடிங்கை டிஸ்பிளே பண்ணுதுன்னா என்னுடைய பவர் ஃபேக்டர் என்ன? அப்போ இதோட பவர் ஃபேக்டர் என்ன? 1. அதான் ஆன்சர். இப்போ என்னுடைய 2 வாட் மீட்டருமே ஈக்குவல் ரீடிங் டிஸ்பிளே பண்ணுது. பட் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா அப்ப பவர் ஃபேக்டர் என்னன்னு கேட்பாங்க. அப்ப அதோட வேல்யூ வந்து என்னது? 0. புரியுதுங்களா? இப்படிதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 0.5ன்னு வரக்குள்ள 1 வாட் மீட்டர் வந்து ஷோஸ் ரீடிங். W1 வந்து ஷோஸ் ரீடிங். 1 வாட் மீட்டர் வந்து எனக்கு என்னவாகும்? 0 ஆயிடும். புரியுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்போ 1 வாட் மீட்டர் 0 காட்டுது, இன்னொரு வாட் மீட்டர் மட்டும்தான் ரீடிங் காட்டுதுன்னா என்னுடைய பவர் ஃபேக்டர் வந்து எவ்வளோ? 0.5. அப்ப அதோட கரஸ்பாண்டிங் பவர் ஃபேக்டர் ஆங்கிள் எவ்வளோ? 60 டிகிரி. இததான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டுக்குங்க. சரிங்களா? இந்த டேபிள் காலத்தை மனப்பாடம் பண்ணிடுங்க. கண்டிப்பா இந்த டேபிள் காலத்துல இருந்து ஒரு 1 மார்க் 100% கேட்பாங்க.
சரிங்களா? அப்போ என்னுடைய பவர் ஃபேக்டர் 0.5 இருந்ததுன்னா ஒரு வாட்மீட்டர் ரீடிங் 0, இன்னொன்னு பாசிட்டிவ். சொல்றது புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்ட்டு? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? அப்போ இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இத தாண்டி வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. இப்ப இத நீங்க அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல 1 வாட் மீட்டர் பாசிட்டிவ்ல இருந்து இன்னைக்கு என்னவாயிட்டு இருக்கு? இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது W1. W2 பாருங்க எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்ல இருக்கு. அப்புறம் 0 ஆகுது. அப்புறம் பாசிட்டிவ்ல போயிட்டு கடைசியில 2மே ஈக்குவலா இருக்கு. அப்போ ஒரு வாட் மீட்டர் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு வேரி ஆகும். இன்னொரு வாட் மீட்டர் எப்போதுமே எப்படி இருக்கும்? பாசிட்டிவ்லயே மெயின்டெயின் ஆகும். சோ இப்படிதான் வந்து என்ன பண்ணணும் நானு? 3 ஃபேஸ் பவரை வந்து 2 வாட் மீட்டர் மெத்தட் வச்சு மெஷர் பண்ணணும். புரியுதுங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? Okay. Now you consider the problem. நான் இது என்ன சொல்லிருக்கேன்னா, ஒரு 2 வாட் மீட்டர் மெத்தட் சார் இது. 2 வாட் மீட்டர் மெத்தட். இதெல்லாம் உங்க மெட்டீரியல்ல குடுத்துருக்குறோம். சரிங்களா? மெட்டீரியல் கொரியர் கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ 2 வாட் மீட்டர் மெத்தட்ல இதனுடைய 1 வாட் மீட்டருடைய ரேட்டிங் வந்து 4.5 கிலோவாட் அப்படின்ட்டான். அதே மாதிரி 2வது வாட் மீட்டர் ரேட்டிங் வந்து 3 கிலோவாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். என்னுடைய பவர் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின். அப்போ ரொம்ப சிம்பிள். எனக்கு தீட்டா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? tan inverse of √3 into W2 minus W1 divided by W1 plus W2. சார் இதுல எதை W1 எடுக்கிறது எதை W2 எடுக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். சரிங்களா? ஒரு சிலதுல P1 மைனஸ் P2ன்னு கொடுத்துருப்பாங்க. இது சிம்பிளா நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இதுல எது பெருசா இருக்கோ அதை இங்க ஃபர்ஸ்ட் போட்டுக்குங்க. எது சின்னதா இருக்கோ அது நெகட்டிவ் போட்டுக்கங்க. ஏன்னா இந்த ஆங்கிள் வந்து நெகட்டிவ்ல வராது. அதனால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிக்கணும்னு போட்டுக்குங்க. ஏன்னா உங்க ஐடி புக்ல வந்து P1 மைனஸ் P2ன்னு கொடுத்துருக்காங்க. பட் இன்ஜினியரிங் புக்ஸ்ல ரெஃபர் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்து எப்படி இருக்கும்? W2 மைனஸ் W1 தான் இருக்கும். சரிங்களா? அதனால நான் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு மெட்டீரியல்ல அப்படி கொடுத்துருப்பேன் W2 மைனஸ் W1ன்னு. பட் ப்ராப்ளத்துல எப்படி இருக்கும்? P1 மைனஸ் P2 இருக்கும். அதனால சார் மேல ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு, கீழே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காருன்னா யோசிக்க வேணாம். சரிங்களா? இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. பட் எது ஹையஸ்ட் நம்பரோ அதுல இருந்து நீங்க கழிச்சுக்கங்க. அவ்வளவுதான் சிம்பிள். வேற எதுவும் இல்ல. அப்ப தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும்? tan inverse of √3. இது எடுத்து மைனஸ் பண்ண வரும். 4.5ல இருந்து 3 கழிச்சுட்டு எவ்வளவு வரும்? 1.5. எல்லாமே கிலோ வாட் தான் சார். கீழேயும் கிலோ வாட் தான் வரப்போகுது. அதனால அப்படி போட்டுக்கிறேன். 3 கூட 4.5 ஆட் பண்ணா வரும் 7.5 கிலோ வாட். கிலோ வாட் கேன்சல் ஆயிரும். இது அடிப்போம்னு வச்சுங்க. அடிச்சு எனக்கு என்ன கிடைக்கும்? 1/5 அடிச்சோம்னா 5ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இதுல டவுட் இருக்கா? அப்ப therefore tan inverse of √3 divided by 5. சரிங்களா? இதோட வேல்யூ வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா இட் இஸ் 0.3464. சார் இது வந்து நீங்க கால்குலேட்டர் வச்சு ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. நான் உங்களுக்கு அந்த ட்ரிக் சொன்னேன் பாத்தீங்களா? அதே மாதிரி இந்த சம்ஸ் வரக்குள்ள நான் உங்களுக்கு ட்ரிக் சொல்வேன். ஆன்சர்ல இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஏன்னா இது வித்தவுட் கால்குலேட்டர் இது என்னால பண்ண முடியாது. ஆனா கொஸ்டின்ல ஆன்சர் வச்சு என்னால எலிமினேட் பண்ண முடியும். அந்த ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சொல்றது புரியுதுங்களா? அப்ப இதுதான் வந்து தீட்டாவுடைய வேல்யூ. அப்ப தேர்ஃபோர் சாரி இது ஆக்சுவலி இது வந்து பண்ணிக்கணும். tan inverse of 0.3464. இப்ப இதை நான் வெளியே எடுத்தேன்னா எவ்வளவு கிடைக்குன்னா அரௌண்ட் 19.6 இந்த டிகிரி கிடைக்கும். சரிங்களா? அப்ப என்னுடைய பவர் ஃபேக்டருக்கான வேல்யூ வந்து என்னன்னா which is cos of 19.6 degree which is equal to 0.95 அப்படின்னு வரும். So this is the corresponding answer. சரிங்களா? பட் இது நான் எப்படி ட்ரிக் போடணுங்கிறது நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தருவேன் கொஸ்டின்ஸ்ல. பட் இது வந்து ஒரு எம்பெரிக்கல் ஃபார்முலாங்கிறதுனால போட்டிருக்கோம். பட் இது கால்குலேட்டர் இல்லாம போட முடியாது. பட் உங்களுக்கு எக்ஸாம்ல கால்குலேட்டர் அலோடு இல்ல. அதனால ட்ரிக் கண்டிப்பா அடுத்தடுத்து சொல்லி தரேன். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? எப்படி அப்ரோச் பண்ணுங்க? No, sir. ஓகேங்களா? ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். ஸோ Sir, மேம் சொல்லுங்க. sir, I have one doubt, sir. Yeah. Sir, 1.5ல 7.55 அதை மைனஸ் பண்ணல 6 தானே சார் வரும்? மேம் இது நாட் 7.5 இட் இஸ் 4.5 மேம். ஓ ஓகே சார். ஓகே. 4.5ல இருந்து 3 கழிச்சிட்டீங்கன்னா 1.5 தான் மேம் வரும். ஓகே சார். ஓகே. சரிங்களா? ஓகே. ஸோ எனி அதர் டவுட்ஸ்? எலக்ட்ரானிக்ஸ்னு இருக்குல்ல ஃபர்ஸ்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு நான் பார்த்துக்கணும். சரிங்களா சார்?
என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் சார் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். சரி நான் எடுத்து கொடுக்குறேன். கண்டக்டர்ஸ். அடுத்தது Diodes. இன்சுலேட்டர் சார். இன்சுலேட்டர் சார். இன்சுலேட்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர் சார். ஓகே சரிங்களா. சோ இத வந்து நம்ம எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா, இது பேசிக்னா மொத்தம் 2 பேண்ட் இருக்குங்க சார். இது வந்து என்னோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா. சோ இது வந்து என்னன்னா என்னுடைய வேலன்ஸ் பேண்ட். சரிங்களா. இது வந்து கண்டக்ஷன் பேண்ட். இதுதான் வந்து இருக்கிறதுல எனக்கு பேசிக்ஸ். ஒரு மெட்டீரியல் வந்து நான் எப்படி கிளாசிஃபை பண்றதுங்கிறது இந்த பேண்ட் தியரியை வச்சுதான் நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கீங்களா இல்ல இட் இஸ் நியூ ஃபார் யூ? ஸோ ஆக்சுவலி ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ சி திஸ். இது பார்க்க உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? நான் ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஜஸ்ட் கெஸ் நான் என்ன வரைஞ்சிருக்கேன்னு கெஸ் பண்ண முடியுதா? ஸோ இது வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, கீழே வந்து ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கு. சரிங்களா. நவ் யூ see this. if you are standing here, சரிங்களா, இதுக்கு பின்னாடி ஒரு என்ன சொல்றது ஒரு வில்லன் இருக்கான் சரி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இவன் வந்து உங்களை ஒரு புஷ் பண்றான். சரிங்களா. இப்போ அந்த புஷ் பண்றதுக்குள்ள நீங்க வந்து இந்த பள்ளத்தாக்குல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த பொசிஷன்ல? No, sir. இதே நான் ரொம்ப வந்து வேகமா தள்ளுறேன்னு வச்சுங்க, ஒரு 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 100 கிலோமீட்டர் ஃபோர்ஸ்ல வந்து தள்ளுறேன்னா கண்டிப்பா விழுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. சரிங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ. இப்போ யூ கன்சிடர் திஸ் செகண்ட் சினாரியோ. இஃப் யூ ஆர் ஹியர். சரிங்களா. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீட்ல தள்ளினானா நீங்க கீழே விழ பாசிபிள் இருக்கா இல்லையா? விழுந்துருவாங்க சார். விழுந்துருவோம். நவ் கன்சிடர் தி தேர்ட் கேஸ். யூ ஆர் எட்ஜ். இந்த எட்ஜ்ல இருக்கீங்க. இப்ப லைட்டா தள்ளி விட்டா என்ன பண்ணிடுவீங்க? விழுந்துருவாங்க சார். விழுந்துருவோம். இவ்வளவுதான் சார். சோ என்னுடைய கண்டக்டர்ங்கிறது இது. இது வந்து செமி கண்டக்டர். கொஞ்சம் புஷ் கொடுத்தாலே கண்டக்டர் ஐ மீன் கீழே விழுது பாத்தீங்களா, இது வந்து என்ன சொல்லுவாங்க கண்டக்ஷன் எடுத்துக்கிறேன். அப்ப கண்டக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். செமி கண்டக்டர் இங்க இருக்கு. இது வந்து இன்சுலேட்டர். சரிங்களா. இப்போ இது இங்க கீழே இருக்கு பாத்தீங்களா, இத வந்து நான் கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சரிங்களா. இந்த ஏரியா இருக்கு பாருங்க, இத வந்து என்னன்னு சொல்லுவேன் வேலன்ஸ் பேண்ட்னு சொல்லுவேன். இங்க இங்க வெளிய இருந்து ஒருத்தன் உதைக்கிறான் பாருங்க, இது வந்து எனக்கு எனர்ஜி. அப்போ ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி கொடுக்கக்குள்ள என்னுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து என்னுடைய வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்டன்ஸ் பேண்ட்க்கு மூவ் ஆகணும். இப்போ இந்த 2 பேண்டுக்கு நடுவுல இருக்கிற தூரம் அதிகமா இருந்ததுன்னா அது வந்து இன்சுலேட்டர். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற தூரம் வந்து கம்மியா இருந்ததுன்னா என்னது? செமிகண்டக்டர். ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு இப்படி ஓவர்லாப் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்து கண்டக்டர். இப்ப புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? சரிங்களா. அவ்வளவுதான் சார். இப்ப இந்த கேப் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த கேப் வந்து எதுல சொல்லுவோம்னா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ என்னுடைய இன்சுலேட்டருக்கு இந்த கேப்போடைய லென்த் எவ்வளவு இருக்கும்னா 6 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா. செமி கண்டக்டர் அப்படின்னு வரக்குள்ள இது வந்து லெஸ் தேன் 3 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கணும். சரிங்களா. கண்டக்டர் அப்படின்னு வரக்குள்ள 0 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கணும். ஏன்னா ஒன்னோட ஒண்ணு என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஓவர்லாப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டேன். அப்ப கண்டக்டருக்கு அதோட கேப் எவ்வளவு இருக்கணும்? 0 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. இதை தாண்டி வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. சரிங்களா சார். அதே மாதிரி இந்த இன்சுலேட்டர்ஸ் இருக்கு பாருங்க, இதோடைய ரெசிஸ்டிவிட்டி ரோ நமக்கு தெரியும். இதோடைய ரேஞ்ச் வந்து என்னவா இருக்கும்னா இதெல்லாம் நம்பர் மாப்படம் பண்ணிக்கணும். 10⁻11 இருந்து 10⁻19 ஓம் மீட்டர். இதை நான் ஏன் சொல்றேன்னா ஓம் மீட்டர்ங்கிறது எதோடைய யூனிட்? ரெசிஸ்டிவிட்டியோடைய யூனிட். புரியுதுங்களா. இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின். அதனாலதான் நான் அப்பப்ப ஸ்பெசிஃபை பண்றேன். அப்போ என்னோட ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்னது? ஓம் பெர் மீட்டர். மறந்துடக்கூடாது. சாரி, ஓம் பெர் மீட்டர் இல்ல சார், இட் இஸ் ஓம் மீட்டர். ஓகே சரிங்களா சார். அப்போ என்னுடைய செமி கண்டக்டர் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய ரெசிஸ்டிவிட்டி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10⁻⁻5ல இருந்து 10⁻+6 ஓம் மீட்டர் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி கண்டக்டர் அப்படின்னு வரக்குள்ள 10⁻⁻2ல இருந்து 10⁻−18 வரைக்கும் இருக்கும். சரி, இதெல்லாம் நீங்க மனப்பாடமே பண்ண வேணாம், நல்லா தெரிஞ்சுக்கங்க.
இன்சுலேட்டருங்கிறது கேப் அதிகம். அப்படிங்கக்குள்ள 2 நம்பருமே பாசிட்டிவ். செமிகண்டக்டருக்குள்ள பாதி நேரம் ஸ்டேபிளா இருக்கும். கொஞ்சம் தள்ளி விட்டா என்ன பண்ணிடுவான்? கீழே விழுந்துருவான். அப்போ ஒன்னு பாசிட்டிவ், ஒன்னு நெகட்டிவ். புரியுதுங்களா? பவர்ல. கண்டக்டர்னு வரக்குள்ள அவன் ஆல்ரெடி ஒன்னோட ஒண்ணு என்ன ஆயிட்டான்? மெர்ஜ் ஆயிட்டான். அப்ப 2மே எப்படி இருக்கு மேல? நெகட்டிவ்ல இருக்கும். அவ்வளவுதான் சார். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. உங்களுக்கு இப்படிதான் கொடுப்பான். கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஒரு ரெசிஸ்டிவிட்டி கேட்டா இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். கண்டக்டர்னா 10 to the powerல 2மே நெகட்டிவ். செமி கண்டக்டர்னா ஒன்னு நெகட்டிவ், ஒன்னு பாசிட்டிவ். இன்சுலேட்டர்னா 2மே பாசிட்டிவ். இதை ஞாபகம் வச்சுக்கங்க. புரியுதுங்களா சார் என்ன சொல்றேன்ட்டு? புரியுதுங்க சார். ஓகே. இப்போ நம்ம செமிகண்டக்டர் பத்தி தான் பார்க்க போறோம். எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எதை பேஸ் பண்ணி தான் இருக்கோம்? செமிகண்டக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கோம். இப்போ நம்ம செமிகண்டக்டர்ஸ் தான் பார்க்க போறோம். செமிகண்டக்டர்ல மொத்தம் 2 டைப் இருக்கு. என்னென்ன டைப் இருக்குன்னு ஐடியா இருக்குங்களா? Intrinsic semiconductor, extrinsic semiconductor. சூப்பர். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், இன்னொன்னு எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். சொல்றது புரியுதுங்களா சார்? இப்போ இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் சொல்றோம் பாத்தீங்களா, இது வந்து பியூர் செமிகண்டக்டர்னு பேரு. சொல்றது புரியுதுங்களா சார்? பியூர் செமிகண்டக்டர்னா வித்தவுட் இம்பியூரிட்டி. சரிங்களா? எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா இதுல வந்து என்ன பண்ணுவோம்? பியூர் செமிகண்டக்டர் இருக்குல்ல, இதுல வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஆட் பண்ணிருப்போம். ஆட் இம்பியூரிட்டி வித் செமிகண்டக்டர். புரியுதுங்களா சார்? ஏதாவது டவுட் இருக்கா? இதுல இம்பியூரிட்டினா என்ன, அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? இல்லைங்க. ஆமாங்க சார். புரியல. ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே. இப்போ ஒண்ணு இல்ல மேம். இப்போ நீங்க வந்து ஒரு ஆபீஸ்க்கு போறீங்க. ஒரு எமர்ஜென்சி ஒர்க், இம்பார்ட்டன்ட் ஒர்க், டக்குன்னு வேலை நடக்கணும். சரிங்களா? இப்போ ஆபீஸ்ல ஒரு பர்சனை அப்ரோச் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். சிம்பிள். சரிங்களா? வாட் யூ டூ? ஆனா அந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு 2 days ஆகும். ப்ராப்பரா வரணும். அபிஷியலா போய் ஒவ்வொரு இடத்துலயும் சைன் வாங்கிட்டு வரணும்னா 2 days ஆகும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சி சர்டிபிகேட் ஏதோ ஒரு இதுல எமர்ஜென்சி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவோம்? நமக்கு யாராவது ஒரு ஆள் ஹையர் ஆள் ரெஃபரன்ஸ் தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம்? இவங்கள ரெஃபரன்ஸ் கொடுத்து இவங்க மூலமா என்ன பண்ணுவோம்? சார் நமக்கு தெரிஞ்சவரை வந்து சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வாங்குறோம்னு வச்சுக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? பட் ஆனா ஒரிஜினல் ப்ராசஸ் நேரா போனா 1 to 1 போனா எத்தனை நாள் ஆகும்? 2 days ஆகும். ஆனா நீங்க இப்படி போனீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு half dayல முடிஞ்சிடுது. இதுல வந்து எது சார் கரெக்ட்? எந்த மெத்தட் கரெக்ட்? 2 இது இருக்கு. இதுல எந்த மெத்தட் கரெக்ட்? 2 நாள் வெயிட் பண்ணி கரெக்டா போறதுங்க சார் கரெக்ட். சாரிமா? 2 நாள் கரெக்டா ப்ராசஸ் பண்றதுதாங்க சார் கரெக்ட். அதுதான் கரெக்டான ப்ராசஸ். சரிங்களா? ஏன்னா உங்களை மாதிரி 1000 பேர் லைன்ல இருப்பான். சரிங்களா? நம்ம ரெஃபரன்ஸ் வச்சு முன்னாடி வரக்கூடாது. அப்போ இப்படி நேரா போயிட்டு நேரா வர பாருங்க. இது வந்து பியூர் செமிகண்டக்டர் மாதிரி. அதுல எந்த இம்பியூரிட்டியுமே இல்ல. இங்க குறுக்கா இருக்கு பாருங்க. இவங்கதான் இம்பியூரிட்டி. சரிங்களா? இப்போ இப்படி பியூரா இருந்து வச்சுங்களேன், வேலை நமக்கு எதிர்பார்த்த மாதிரி நடக்காது. கரெக்ட்டுங்களா? ஆஸ் தான் வரும். ஆனா எனக்கு என்ன பண்ணணும்? எனக்கு கண்டக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? இம்பியூரிட்டி ஆட் பண்ணா மட்டும்தான், இம்பியூரிட்டி இந்த மாதிரி குறுக்க இருக்கிற ஆளை ஆட் பண்ணா மட்டும்தான் எனக்கு என்ன நடக்கும்? வேலை சீக்கிரம் நடக்கும். அப்போ அந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, என்னுடைய இம்பியூரிட்டியை ஆட் பண்றது மூலமா அந்த வேலை சீக்கிரம் நடக்குது இல்ல, அதேதான் இங்க. அப்போ இம்பியூரிட்டி ஆட் பண்றது மூலமா என்னுடைய எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் வந்து நல்லா கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ங்கிறது இட் இஸ் a பியூர் செமிகண்டக்டர். அதுல எந்த இம்பியூரிட்டியுமே இருக்காது. எக்ஸ்ட்ரின்சிக்ல நான் என்ன பண்றேன்? இம்பியூரிட்டியை ஆட் பண்றேன். இப்ப அந்த இம்பியூரிட்டிங்கிறது வந்து 2 விதமான டைப்ஸ் இருக்கும். இப்ப நம்ம இங்க என்ன பண்ணுவோம்? நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்குற ஆள் வந்து 2 கேடரா இருக்கலாம். லோ லெவல் கேடரா இருக்கலாம். இன்னொருத்தவங்க எப்படி இருக்கலாம்? ஹை லெவல் கேடரா இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? சோ அதை பேஸ் பண்ணி இங்க இந்த இம்பியூரிட்டி ஆட் பண்ற பாருங்க. இந்த இம்பியூரிட்டியை 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து என் டைப் இம்பியூரிட்டி, இன்னொன்னு பி டைப் இம்பியூரிட்டி அப்படின்னு 2 விதமா பிரிக்கலாம். புரியுதுங்களா சார்? இதுல டவுட் இருக்கா? இல்லைங்க சார். சரிங்களா சார்? மொத்தம் 2 விதமா பிரிக்கலாம். என் டைப் அப்படின்னா பி டைப். இப்போ இந்த இம்பியூரிட்டியை ஆட் பண்றேன்னு சொல்றேன் பாத்தீங்களா? ஆட் இம்பியூரிட்டின்னு. அந்த இம்பியூரிட்டியை சேர்க்கறதுக்கு பேர் என்னன்னா டோப்பிங். புரியுதுங்களா?
டோப்பிங்கிறது வந்து என்ன, அந்த இம்பியூரிட்டி அதுல கலக்குறோம்ல, அதுக்கு பேர் தான் வந்து டோப்பிங். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சொல்றது புரியுதுங்களா? சோ அப்ப இந்த புரியுதுங்க இம்பியூரிட்டி ஒண்ணு N டைப்பா இருக்கலாம், அப்படி இல்ல என்னது P டைப்பா இருக்கலாம். N டைப்னா இதுல என்னென்ன மெட்டீரியல்ஸ் வரும்னு சொல்றேன். இதெல்லாம் எனக்கு 1 மார்க்ல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். சோ N டைப்னு வரக்குள்ள என்னென்ன இம்பியூரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பாஸ்பரஸ், இதெல்லாம் தமிழ் மீடியங்களா நான் தமிழ்ல எழுதிடுறேன் சார். பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி. இது எல்லாமே நான் உங்களுக்கு மெட்டீரியல்லயும் வந்துடும். சரிங்களா? ஆன்டிமனி. இது மூணுமே வந்து N டைப்ல வரும். சரிங்களா? சோ அதே மாதிரி P டைப் மெட்டீரியல்னு வரக்குள்ள இதுல வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, போரான், அலுமினியம், சரிங்களா, கேலியம், கேலியம், அடுத்தது இண்டியம். இது எல்லாமே வந்து இதுல வரக்கூடிய அந்த இம்பியூரிட்டியா இருக்கும். சரிங்களா? இப்ப செமிகண்டக்டர்னு வரக்குள்ள இதுல 2 மெட்டீரியல் தான் இருக்கு. ஒன்னு சிலிக்கான், இன்னொன்னு ஜெர்மானியம். இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின். சிலிக்கானுடைய பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 0.7 வோல்ட். ஜெர்மானியத்தோடைய பிரேக் டவுன் வோல்டேஜ் 0.3 வோல்ட். அகைன் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க். சரிங்களா? இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். புரியுதுங்களா? சிலிக்கானுடைய பிரேக் டவுன் வோல்டேஜ் என்ன, ஜெர்மானியத்தோடைய பிரேக் டவுன் வோல்டேஜ் என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் இருக்கு. சரிங்களா? இத நான் கனெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் என்ன பண்றேன், இந்த இம்பியூரிட்டியை ஆட் பண்றேன். இம்பியூரிட்டியை ஆட் பண்றதுக்கு பேர் என்னது, டோப்பிங். சரிங்களா? அந்த இம்பியூரிட்டி வந்து 2 வகைப்படும். ஒன்னு N டைப், இன்னொன்னு P டைப். சரிங்களா? அப்போ N டைப்ல என்னென்ன மெட்டீரியல் வரும்னா பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி வரும். P டைப்ல என்ன வரும், போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம். இது எல்லாமே வந்து P டைப்ல வந்துரும். சொல்றது புரியுதுங்களா சார்? ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க சார். ஆமா, இதை தாண்டி வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? சோ தட்ஸ் ஆல். சார் இப்போ உங்களுக்கு மெட்டீரியல் அடிஷனலா நான் டேட்டா கொடுத்திருந்தாலும் இப்ப நான் சொன்னதை மட்டும் என்ன பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ணி அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க போதும். சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா PN ஜங்ஷன். சரிங்களா? சோ இதோட நான் இன்னைய கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் வந்து அடுத்த கிளாஸ் பார்ப்போம். PN ஜங்ஷன்னா என்னங்கறத மட்டும் நான் இன்னைக்கு பார்த்துடுறேன். சரிங்களா சார்? நார்மலா இப்போ இங்க 2 டைப் பார்த்துட்டோம். P டைப் மெட்டீரியலை வச்சு ஒரு செமிகண்டக்டரா மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் இந்த இம்பியூரிட்டி ஆட் பண்ணி. அது வந்து P டைப் செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த N டைப் இம்பியூரிட்டி ஆட் பண்ணி நான் மேனுஃபேக்சரிங் பண்ற செமிகண்டக்டருக்கு பேர் வந்து என்னது, N டைப் செமிகண்டக்டர். அப்போ எனக்கு 2 செமிகண்டக்டர் இருக்கு. ஒன்னு வந்து P டைப் செமிகண்டக்டர், இன்னொன்னு இருக்கு என்னது, N டைப் இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிட்டோம்னா எனக்கு கிடைக்கிறது தான் PN ஜங்ஷன் அப்படின்னு பேரு. இது ரெண்டுத்தையும் ஒட்டுறோம் பாருங்க, இந்த ஒட்டுற பாயிண்ட் தான் சொல்லுவோம் ஜங்ஷன் சொல்லுவோம். ஆனா ரியல் டைம்ல இந்த மாதிரி தனித்தனி டைப் எடுத்து நம்ம ஒட்ட மாட்டோம். இது எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிங்கிள் சிலிக்கான் கிறிஸ்டல் இருக்கும். ஒண்ணு இல்ல சார், இது வந்து ஒரு பாக்ஸ்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த போர்ஷன் வரைக்கும் ஒரு கலர் பெயிண்ட் அடிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டேக் ரெட் கலர். இப்ப மீதி இருக்கிற ஆஃப் போர்ஷனுக்கு நான் என்ன பண்றேன், கிரீன் கலர் பெயிண்ட் அடிக்கிறேன். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? கிரீன் கலர் பெயிண்ட் அடிக்கிறேன். இப்படி அடிக்கக்குள்ள இந்த இடத்துல இந்த 2 பெயிண்ட்டுமே ஓவர்லேப் ஆகுமா ஆகாதா சார்? இது ஆகும். அப்போ ஒரு ரியல் டைம்ல ஒரு PN ஜங்ஷனை நான் மேனுஃபேக்சரிங் பண்ணக்குள்ள, சரிங்களா, இது வந்து ஒரு சிங்கிள் கிறிஸ்டல்னு சொல்லுவோம். இந்த ஒரு கிறிஸ்டல்ல P டைப் அண்ட் N டைப் இம்பியூரிட்டி ஆட் பண்ணக்குள்ள இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் வந்து ஃபார்ம் ஆயிடும். சரிங்களா? அந்த ஜங்ஷன் வந்து இம்மூவபிள் அயான்ஸ வச்சிருக்கும். மற்ற இடத்துல அயான்ஸ் வந்து மூவ் ஆகும், அந்த இடத்துல அயான்ஸ் மூவ் ஆகாம அப்படியே நிக்கும். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் கொடுக்கக்குள்ள அது வந்து எனக்கு என்னவாயிரும், பிரேக் டவுன் ஆயிரும். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கான்னு, இப்ப அவன் ஸ்டேபிளா நின்னுட்டு இருக்கான், அதுதான் வந்து அது என்ன சொல்ற ரீஜியன்னு சொல்லுவோம். இப்ப இவன் இம்மூவபிளா இருக்கான். அப்போ இங்க பின்னாடி இருந்து ஒருத்தவங்க தள்ளி விடுறான்னு சொன்ன பாத்தீங்களா, இதுதான் வந்து என்னது, நான் அப்ளை பண்ணக்கூடிய அந்த வோல்டேஜ். நான் அப்ளை பண்ணக்குள்ள எனக்கு என்ன ஆகும்னா, இந்த ஜங்ஷன் வந்து எனக்கு பிரேக் டவுன் ஆயிட்டு இது வந்து கண்டக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சொல்றது புரியுதுங்களா? சோ இது கண்டக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா என்னுடைய டயோடு வந்து ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். PN ஜங்ஷன்ங்கிறத வந்து நான் சிம்பிளா என்ன சொல்லலாம்னா, என்னுடைய டயோடு இருக்கு பாருங்க, டயோடு வந்து இட் இஸ் a PN ஜங்ஷன் டிவைஸ். டயோடு இஸ் a PN ஜங்ஷன் டிவைஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். புரியுதுங்களா? டயோடு இஸ் a PN ஜங்ஷன் டிவைஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். இப்போ இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகுதுன்னு சொன்ன பாத்தீங்களா டயோடு, இந்த பிரேக் டவுன் ஆகிறதுக்கு பேர் என்னன்னா அவலாஞ்சி பிரேக் டவுன். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்.
டயோட்ல என்ன பிரேக் டவுன் நடக்குதுன்னு கேட்பாங்க. அது வந்து என்னது அவலாஞ்சி பிரேக் டவுன். இந்த அவலாஞ்சி எங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த விக்ரம் படம் ஒண்ணு இருக்கும் பாருங்க, அதுல இந்த அவலாஞ்சி பத்தி பேசிட்டு இருப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவலாஞ்சி பிரேக் டவுன் நடக்கிறதுனாலதான் என்னுடைய பிஎன் ஜங்ஷன் டிவைஸ் வந்து எனக்கு என்னவாகுது, கண்டக்ட் ஆகுது. புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? டவுட் இருக்குங்களா? இல்லைங்க ஓகேங்களா? இப்போ இந்த பிரேக் டவுன் ஆகுதுன்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் தான் நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் சிலிக்கானுக்கு எவ்வளவு சொன்னா ஞாபகம் இருக்குங்களா? 0.7 சார் 0.7 0.7 வோல்ட். ஜெர்மானியத்துக்கு 0.3 அவ்வளவுதான் சார். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் சார். அவ்வளவுதான் சார், முடிஞ்சிச்சு சார். இந்த பிஎன் ஜங்ஷன் வரைக்கும் இப்போதைக்கு நான் வைண்ட் அப் பண்றேன். ஸோ ரிமைனிங் வந்து நம்ம அடுத்த கிளாஸ் டீடைலா பார்ப்போம். சரிங்களா?